ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கவலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கவலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விழுந்த வேதனை அறிகிறார். இன்று நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பொறுப்புண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய். இன்று குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நண்பனே கலங்காதே, நீ இடுக்கே இழக்காதே. நம் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், கதவண்டை நிற்கிறார். நம் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே, மகிமையில் சேர்ந்திட மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. அடுத்த பாடல், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோம். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவோம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடல் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் உலகத்துக்கு நீர் கொண்டு வந்தவராய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அதோ ஆண்டவரே, இந்த மகன் ஆண்டவரே இந்த உலகத்திலே தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் ஆண்டவரை தேர்ந்தெடுத்ததோ ஆண்டவரை எடுத்து இந்த வயது வரை ஆண்டவரே அவரை ஆண்டவரே எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் தாங்கி ஏந்தி சுமந்து தகப்பனே நீர் ஆண்டவரை நடத்தி கொண்டு வந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிறவனடி வந்து சேர்ந்திருக்கும் அவருடைய ஆத்மாவை தகப்பனே அவர் ஆத்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே தேவன் தாமே ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்மாவின் தகப்பனே உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரை இழந்து வாடும் மனைவி ரெஜினாவையும் ஆண்டவரே மகன் கிரிட்டோவையும் மருமகளையும் தகப்பனே அவர் மற்றும் ஆண்டவரே அப்பா உறவினர்கள் அனைவரையும் உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தகப்பனே நேரே ஆறுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மன ஆறுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இருக்கின்ற அந்த அடக்க ஆராதனைகளிலும் ஆண்டவரே உடைய கரமுடன் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மகனாக அவர் எப்பொழுதுமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் ஆண்டவரே ஜோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா நேரமும் ஆண்டவரே அவர் எப்படியாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளோ ஆண்டவரே அவருக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதை வெளியில் எதுவுமே காண்பித்துக் கொள்ளாமல் நல்ல ஒரு மகன் ஆண்டவரே அமைதியாக ஆண்டவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல்
ஆண்டவரே வாழ்ந்த ஒரு மகனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் ஆண்டவரே அப்பா ஞானஸ்தானத்தை எடுக்காம ஆண்டவரே அவர் உயிர் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்னித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா விலையேற பெற்ற ரட்சிப்பை அவர் பெறாமலேயே சென்று விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தவறாமல் ஆண்டவரே ஆலயங்களுக்கு செல்வதும் ஆண்டவரே எல்லா ஜப ஆண்டவரே மீட்டிங்கில் கலந்து கொள்வதுமாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே தகப்பனே இந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதல் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவதாக தகப்பனே தந்த இந்த நல்ல தேசத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை தகப்பனே அவருடைய கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா ஆண்டவரை பிரபுக்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிமார்கள் எல்லாவரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஏழை மிரட்ஸையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஏழை மிரட்ஸ்ல ஆளுகை செய்கிற எல்லாவரையும் ஆண்டவரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களுடைய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொண்டு வருகிற புதிய புதிய திட்டங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் இந்த கரமுடைய இருக்க தேவனை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அது சிலருக்கு ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்கிறது, சிலது மிகவும் கடினமுள்ள ஆண்டவரே காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே அப்பா நிறைய டோல்கேட் இட்டு ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரை பணம் வசூலிப்பவர்களாகவும் நிறைய காரியங்களிலே பணத்தை ஆண்டவரே நிறைய காரியங்களில் கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டுள்ளதும் ஆண்டவரை இப்படியாக காண்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனையும் நன்றியோடு தெரிகிறோம். இயேசு சுவாமி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் இந்த தேசத்துல எவ்வளவு ஆண்டவரே நடுத்தர வர்க்கத்தில் வாழ்கிற குடும்பங்கள் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே அப்பா இங்கு மாத்திரமல்ல ஆண்டவரே உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே விலையேற்றம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா அது ஆண்டவரே அது ஆண்டவரே குடும்பங்களிலே அது ஆண்டவரை சமாளிக்க முடியாத ஒரு காரியமாக போகின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவரை உண்ணும் பொருட்களுடைய விலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்குது, மற்றொரு பக்கம் பிள்ளைகள் படிப்புகள் ஆண்டவரே அப்பா அவைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஃபீஸ் ஆண்டவரை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாமல் யூட்டிலிட்டி பில்கள் அது அதிகமாகி கொண்டு செல்கிறது. இப்படியாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா இதற்கெல்லாம் தேவனே ஒரு முடிவை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா அதோ ஆண்டவரே இந்த நாட்டிலும் அவர்கள் கொண்டு வர இருக்கின்ற புதிய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ப்ராஜெக்ட் ஒர்க்கில் எல்லாம் கரமுடன் இருக்க தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே உள்ள அந்த எத்திஹாட் ஆண்டவரே அப்பா ரயில்களையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா அதை ஆண்டவரே அப்பா அவர்கள் அதை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று 30 நிமிடத்திலேயே அபுதாபி சென்று விடலாம் என்றெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறோம். கர்த்தாவே இப்படியான காரியங்கள் எல்லாம் அவர்கள் எத்தனையோ ஆண்டவரை நல்ல காரியங்களை இந்த தேசத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா அந்த தேசத்திலே பாதுகாப்பை நீர் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே பார்க்கும் பொழுது எல்லா நாடுகளிலும் பார்க்கும் பொழுது அப்பா எத்தனை விதமான பயங்கரமான காரியங்கள் குலை நடுங்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி பார்க்கலாம். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேசத்தை நீர் எப்படியாக ஆண்டவரே அப்பா பாதுகாப்பாக நீர் காத்து வருகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நாளுக்கு நாள் ஆண்டவரே கொலைகளும் கொள்ளைகளும் ஆண்டவரே பாலியல் பிரச்சனைகளும் எங்கு நோக்கினாலும் திரும்பினாலும் ஆண்டவரே உலகம் ஆண்டவரே இச்சை ஆண்டவரே நாளை நிறைந்து காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா இந்த தேசத்துல அப்படியான ஆண்டவரே பயங்கரங்களோ ஆண்டவரே தீவிரவாதங்களோ ஆண்டவரே பூகம்பங்களோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்படியான காரியங்கள் எதுவும் இல்லாமல் அப்பா நீர் காத்து வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இதோ நான் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த சயின்டிபிக்காக ஆப்ல எல்லாம் புதிய புதிய காரியங்கள் வந்து மக்களை ஆண்டவரே அதற்குள்ளாக இழுத்து சென்று விடுகின்றன என்றெல்லாம் பார்க்கிறோம். அதை வைத்து மக்களை அவர்கள் எப்படி மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு மாத்திரமில்லை எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெசேஜ் வர்றது போல இப்படியாகவும் இந்த தேசத்திலும் இருந்து ஆண்டவரே நிறைய காரியங்கள் நடைபெறுகிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கெல்லாம் தகப்பனே மக்களை விலக்கி காக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இந்த தேவையில்லாத ஆப்களை ஆண்டவரை டவுன்லோட் செய்யாமல் நமக்கு தேவையது வெறும் போன் நம்பரும் ஆண்டவரை எது முக்கியமோ அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்ற எந்த ஒரு ஆண்டவரை ஆப்பையும் நம்ம டவுன்லோட் செய்யாம ஆண்டவரை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இப்ப அதிகமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னா திடீர்னு நம்மளுடைய நம்பர்லாம் எப்படி ஒரு போன் கால் நம்பரு ஆண்டவரே வந்து நம்மளை எப்படி போன்ல மிரட்டுறாங்க கொள்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்டவரே நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நீங்க 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சாதனம் வாங்கணும்னா உடனே ஒரு
சீட்டை எழுதி கொடுக்குறாங்க. நம்ம பேரு, நம்மளுடைய ஃபோன் நம்பரு, நம்மளுடைய மெயில் ஐடி எல்லாத்தையுமே எழுதி, என்ன நேஷனாலிட்டி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம், எல்லாத்தையும் போட்டுறாங்க. ஆனா அது எப்படியோ வந்துட்டு நிச்சயமா அது யாருடைய கைகளுக்கோ எல்லாமே போய் சேர்கிறது. அதன் மூலியமாக தான் இப்படியாக ஃபோன் நம்பர்களை காண்பித்து மிரட்டு. நம்ம ஒரு ஒரு கார் கிடைச்சோம், ஒரு 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 வண்டி காமிச்சு இந்த வண்டி நமக்கு கிடைச்சிரும், இல்லை பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கவங்க பேரெல்லாம் எழுதி, ஒரு ஃபோன் நம்பர் எழுதி, அதனுடைய இமெயில் ஐடி எல்லாம் எழுதி நம்ம கொடுக்குறோம். இங்கே மாத்திரம் இல்லை, இந்தியாவிலேயும் இப்படித்தான் ஆண்டவரே. ஏன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, இங்கேருந்து பாம்பேலேருந்து ஒரு ஃபோன் கால், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போதை மருந்து கடத்திருக்கீங்க, உங்கள் மேலே ஆக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி ஃபைலுக்கு நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு சொன்னால் இதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை எல்லா இடங்களிலும் கொடுக்குறீங்க, தேவையில்லாத எந்த இடத்தையும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க, உங்களுடைய நம்பர் உங்களோட தான் இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனா மக்களுடைய பேராசை எப்படி, நமக்கு போட்டோம்னா நமக்கு ஒரு வண்டி கிடைச்சிரும், நமக்கு இவ்வளவு லட்சம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேராசையில நம்ம எல்லாத்தையும் கொடுத்துறோம். ஆனா கடைசியில பார்க்க போனோம்னா எத்தனை பேர் அதை நம்பி பயந்து, உங்க மேல கேஸ் இல்லாம போகணும்னா எங்களுக்கு பைசா கொடுத்தீங்கன்னா நாங்க இப்படி இல்லாம பண்ணிடுவோம்னுட்டு எத்தனையோ பேருக்கு வந்து லட்சங்களில் எல்லாம் பணம் வாங்கி மோசடி செய்கிறார்கள். பின்வரை அவர்களை கூப்பிடும் பொழுது நம்பர் இது ஆகிறது கிடையாது என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதனால தான் என்று சொல்லி, அதனால ரொம்ப எல்லாம் போகிற இடங்கள்ல எங்க போனாலும் ஆண்டவரே நம்முடைய ஃபோன் நம்பரையோ நம்முடைய இமெயில் ஐடி எதையும் கொடுக்க கூடாது. இதுல நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி. எவ்வளவோ அவர்கள் எவ்வளோ வலியுறுத்துறாங்க, ஆனாலும் தெரிஞ்சும் போய் நம்ம என்ன செய்றோம், நம்ம தான் குழியில விழுந்து நம்மளே தான் ஆண்டவரே, குழியில விழுந்தா என்ன ஆகுது, மண்ணெல்லாம் நம்ம மேல விழுந்து உயிரோடையே நம்ம புதைஞ்சு சாக வேண்டிய நிலைமைக்கு போக வேண்டியவங்களா இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாகத்தான் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய ஒரு ஃபோன் நம்பர் வந்து எங்க இருந்தாலும் வருது, ஒரு கால் வருது, எப்படியோ ஒரு நம்பருக்கு எங்க இருந்தோ வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா அது எப்படியாக நம்மளுடைய நம்பர்லாம் ரொட்டேட் ஆகி உலகம் முழுவதும் எங்கேயாகிலும் ஒரு இடத்துல, அதுவும் முக்கியமாக இந்திய தேசத்துல நம்மளுடைய நம்பர் அப்படியே வந்துட்டு மத்திய அரசுக்கு போகுது. அதை வச்சுதான் இப்படியான காரியங்கள் எல்லாம் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதை வைத்து அவர்கள் ஆண்டவரை நம்மை அன்று கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்பா, இப்படியான காரியங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பா இனி வர சந்ததிகள் எல்லாம் நோக்கும்போது எங்கள் காலத்திலே இவ்வளவு காரியங்களை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷன் பேசுறான், ஆனா அது அவங்க சொல்றாங்க இது மனுஷன் இல்ல, அது வந்து இது ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வச்சு ஒரு மனுஷன் ஒரு லேடி கிட்ட, பேங்க்ல வேலை செய்யற லேடி கிட்ட பேசி எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும், அவங்க நம்பி அது ஒரு நம்பரை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கேர் ஆஃப்ல ஓப்பன் பண்ணி கொடுக்கவும், அதை வச்சு அவன் அவ்வளோ கோடி வந்து யாரோ எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஏஐயை வச்சு ஒரு மனுஷன் உருவத்துல வச்சு இப்படியாக ஆண்டவருடைய மோசடிகள் நடைபெறுகிறது. இதெல்லாம் ரொம்பவும் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நாளுக்கு நாள் ஆகும். இதுலயே பெரிய பெரிய தலைகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நாங்க இதை கண்டுபிடிச்சோம், சீனாக்காரன் உன்னை கண்டுபிடிச்சோன்னா அமெரிக்கா உன்னை கண்டுபிடிக்கிறோம், இப்படியான காரியங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. இதற்கெல்லாம் ஆண்டவரே படித்தவர்கள் ஆண்டவரே தான் அதிகமா போய் விழுகிறாங்க. பாமர மக்கள் சொல்றதை கேட்டு நம்பி அவங்களும் போய் விழுந்துடுறாங்க. அதை ஞானத்தோட நம்ம தேவையில்லாத ஆண்டவரே இந்த ஆப்புகளை எல்லாம் நம்ம எதெல்லாம் வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணி போடணும். அப்படியே பண்றதா இருந்தாலும் ஆண்டவரே அதுக்கு முன்னால அவங்க பிரைவேட் பாலிசியில என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆண்டவரே ஐ அக்ரிங்கிறது ஒத்துக்கொள்ளணுமே தவிர, எடுத்த உடனே ஐ அக்ரியை போட்டோம்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு, நம்ம சேவ் பண்ணி வைக்கிற விஷயங்கள், நம்மளுடைய போட்டோஸ் எல்லாமே அவர்களோட கைக்கு அது பரிமாறப்படுகிறதாக இருக்கிறது. நம்மளுடைய செயலி, நம்மளுடைய போன்ல இருந்து அவங்க அதை எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனை, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்திற்காக வருகிறோம், தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லாரையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இதோ கடந்த நாட்களில் கூட பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்துல இந்த கும்பமேளான்னு சொல்லி ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு தடவை வரும்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்துல கூட அப்படிதான் எத்தனையோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கும்பமேளா வந்து அதில் தான் ஜெயலலிதா போய் ஸ்நானம் பண்றேன்னு போய் அதில் நிறைய பேர் மிதி உண்டு, நிறைய பேர் எத்தனையோ பேர் செத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோ கூட்டம் அவளை பார்க்க வேணும்னு சொல்லி முந்தி அடிச்சு போனதுல எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சு நிறைய பேர் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் இந்த நாட்களிலும் இந்த கடந்த வாரம் ஆண்டவரே உத்தரப்பிரதேசத்துல இப்படியாக எத்தனையோ கோடி மக்கள், 10 கோடி மக்கள் அதுல வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, மக்கள் எப்படி ஆண்டவரே என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த கும்பமேளால போய் அங்க போய் செத்து போனோம்னா நேரம் மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. அங்க போய் அந்த கங்கையில போய் குளிச்சு
வந்தோம்னா அந்த பாவம்லாம் நீங்கி நம்ம பரிசுத்தமாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை. அங்கேயே மரித்து போனாலும் நேராக மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் வேணும்னே அங்கே போய் மறிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அப்படி வேணும்னே தண்ணியில் விழுந்து மறித்து நாங்கள் நேரமாக மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பர்பஸாக மறிக்கிறவர்களும் இருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல்ல, ஏன்னா அந்த மாதிரி பெரிய கும்பமேளா நடக்கும்போது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வரும்பொழுது அவங்கள பார்க்கறதுக்காக போகும்போது அந்த கூட்ட நெரிசல்லையும் ஈடுபட்டு நிறைய பேர் இந்த வரைக்கும் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். 1500 பேர் மேல காணவில்லை என்று சொல்லியெல்லாம் ஆண்டவரே பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா எல்லாருமே பாவப்பட்ட மக்கள், ஏழை மக்கள். அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆண்டவரே பாதுகாப்புலாம் எதுவுமே கொடுக்க, எல்லாம் அப்படியே கூட்டமா போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக மக்கள் ஆண்டவரே அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இப்படியாக ஆண்டவரே நாட்களில் நடக்கிற ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என் தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் வெளியே சென்று வீட்டுக்குள்ளே வருவது என்பது மிகவும் ஆண்டவரே பயங்கர காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, முதியவர்களை காத்துக்கொள்ளுங்க. இப்படியாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே அப்பா இந்த காலத்துல ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே ஜீவிப்பது என்பது மிகவும் ஆண்டவரே ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது. பக்கத்துல இருக்க வீட்டை நம்ப முடியல, எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களை நம்ப முடியல. அப்படியான காரியங்கள் ஊர்களிலே அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த போன்ல எவ்வளோ ஆப்பை ஆண்டவரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியான தானே போய் ஆண்டவரே இந்த வலைகளிலே பிள்ளைகள் விழுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்போ புதுசா ஆண்டவரே சைனா ஒரு ஆண்டவரே ஆப்பை கண்டுபிடிச்சிருக்குது ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவரே அது ஃப்ரீயாவே கொடுத்துருக்குது. முதல்ல வந்து யூஎஸ்ல வந்துட்டு அவங்க ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு மாசம் பணம் கட்டுறதா இருக்கு. ஆனா இவன் வந்துட்டு ஃப்ரீயாவே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு. அது நீங்க என்ன கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே அது நமக்கு பதில் சொல்லுகிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பாரு. இது வந்துட்டு நம்மளை எப்படியாகனா டீப் சீக்ரெட்டுக்குள்ள நம்மளை ஆண்டவரே ஒரு இருண்ட உலகத்துக்குள்ளே நம்மளை அடித்து சென்று எப்படியாக ஆண்டவரே அதை நம்மளை எப்படியாக அது நம்மை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்ம அதை ஆட்கொள்ளலை, அது நம்மை எப்படி நம்மளை ஆண்டவரே அடிமையாக்கி வைத்துக் கொள்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதற்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்கள் இல்லை ஆண்டவரே, எல்லாருமே ஆண்டவரே இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டவரே இப்படியாக அவர்கள் ஆண்டவரே காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே பெரிய 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 தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க மிகவும் ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. உங்க போனை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க போன்ல இருந்து எல்லா விஷயமே எடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது என்றெல்லாம் அவர்கள் எவ்வளவோ காரியங்களை சொல்கிறார்கள். எதையும் அவசரப்பட்டு திறந்து விடாதீர்கள். எந்த ஒரு லிங்க் வந்தாலும் உடனே ஓபன் பண்ணிடாதீங்க என்றெல்லாம் ஆண்டவரே இதில் எவ்வளோ பேருடைய பணங்கள் எல்லாம் போயிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. மிக இப்படியான ஆண்டவரே பயங்கரமான காரியங்களுக்கு தகப்பனே எல்லாவரையும் விலக்கி காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த காலம் வந்து ஆண்டவரே மக்கள் பிள்ளைங்களுடைய எல்லாமே வந்துட்டு இப்படியான கேட்கெட்ஸ்ல தான் பிள்ளைங்க ஆண்டவரே அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம். அதனால ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் வந்துட்டு ஆண்டவரே அப்பெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், பிள்ளைங்க விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க, பிடி பீரியட் இருக்கும், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கும். இப்போ எதுவுமே ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி நல்லொழுக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு படிப்பு 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 என்று சொல்லி அவர்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் இப்படியாக ஆண்டவரே அவர்களை வழியுறுத்தும் பொழுது பிள்ளைகள் அதிகமான நேரத்தை ஆண்டவரே இப்படியாக பிள்ளைகள் ஆண்டவரே செலவழிக்கிறவர்களாக இருக்கிற. ஒரு வீட்டில் போனாலே எல்லாருமே தனித்தனியாக ஃபோனை வச்சுட்டு தான் எல்லாரும் தலை குனிஞ்ச தலை நிபுறாம தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக போன் எப்படி மனிதர்களை அடிமையாக்கி கொள்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். மண்டலை வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் எப்படியாக போனை பேசிக்கொண்டும் போனை பார்த்து கொண்டும் சென்று எப்படியான ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போதே முக்காவாசி ஆக்சிடென்ட் எல்லாம் ஆண்டவரே இந்த போனால வந்த போனால பேசிக்கிட்டே போய் ஆண்டவரே வண்டியில இருந்து கீழே விழுந்து முட்டி எலும்பு உடஞ்சி இப்படியாகத்தான் எல்லாரும் காணப்படுகிறார்கள். பின்ன ஆண்டவரை நடப்பதற்கு எத்தனை சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போகும் என்று சொன்னீங்களே அப்படியாகத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே சின்ன பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லை, அதை எடுத்து அதை எப்படி ஃபோன் பேசுது, அதை எப்படி ஆன் பண்ணுது, அதை வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்குது ஆண்டவரே. ஒரு வருஷம் கூட ஆகாத குழந்தைக்கு அது எல்லாமே தெரிகிறதா இருக்கிறது. அப்படியாக ஆண்டவரே அது
ஆண்டவரே காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இவைகள் எல்லாவற்றுக்கும் தகப்பனே எங்களை நீர் தானப்பா விளக்கி காத்துக்கொள்ள வேண்டும். வெளித்தப்படுத்த விசேஷங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கொடிய காலங்கள் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே இவைகளுக்கெல்லாம் இந்த ஆண்டவரே இந்த ஒரு தீமைக்கெல்லாம் எங்களை விலக்கி ஆண்டவரே எந்த சேதம் எங்களை அணுகாமல் ஆண்டவரே ஞானத்தை தந்து எங்களை நடத்துங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே அதிகமாக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சிறு பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் ஆண்டவரே இந்த போதை பழக்கங்கள் ஆண்டவரே அன்னைக்கு கூட நியூஸ்ல பார்க்கும்போது ஏதோ இங்கிருந்தோ அந்த பக்கம் வடநாட்டுல இருந்து ஏதோ ஒரு புகையிலைய புகையில வருது. அதை வந்துட்டு வாங்கி என்ன செய்யறாங்க, அந்த உதடுக்குள்ள வச்சுக்கிறாங்க பசங்கள்லாம். அது பேர் என்னமோ கூலிப்போ என்னமோ சொல்றாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு பசங்கள்லாம் அது கோட் வேர்ட்ல பேசிக்கிறாங்க. எப்படின்னா தலைவலிக்குது, உங்ககிட்ட மாத்திரை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்னொருத்தன் தலைவலிக்குது, உங்ககிட்ட தலைகாணி இருக்காங்க. அப்போ இன்னொருத்தன் அது யாருக்கும் தெரியாம எடுத்து கொடுக்குறான். அவன் எடுத்து அதை வாயில வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் அது ஸ்கூல் டீச்சர்ஸே சொல்றாங்க, பசங்க எது பார்த்தாலும் வாயில எதையும் அடக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. கேட்டோம்னா நம்ம கிட்ட அப்படி வெறி வந்த மாதிரி கத்துறாங்க. அன்னைக்கு ஒருத்தன் ஸ்கூல் மாஸ்டரையே போய் ஸ்கூல்ல போய் உன்னை வெடிகுண்டு வச்சு போடணும், நீ வெளியே வந்தெல்லாம் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லி ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை அவ்வளவு இதான் மிரட்டிட்டு போறான். ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனை கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் மிரட்டினதுக்கு உன்னை நான் கொண்டுடுவேன், நீ வெளியே வா, உன்னை ஆள் வச்சு நான் கொண்டுடுறேன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு. இப்போ ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் அப்படியாக இருக்கிறார்கள். அந்த கையில் அந்த ஃபோன் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை பார்க்குறாங்க. அதனால அவர்களுடைய மைண்டெல்லாம் மாறி பிள்ளைகள் எல்லாம் ரக்கட் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த போதை அந்த ஒரு புகையில வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அது அவங்களை என்ன பண்ணுது, வாயில புத்துநோய் ஒரு நாள் வரவழைக்கிறதா இருக்கிறது என்றும் அவர்களுடைய சுத்தமாக அவர்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் மாறி அவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமே கெடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கோடி கோடியா சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்போ வருகிற அந்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் பாழாகி போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த புகையில வாங்கி எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வாயில வச்சுக்கிட்டு எல்லாம் நடக்கிறதா இருக்கிறது. கேட்கறது கூட கடையில போய் இப்படிதான் ஒரு கோடு வடை வச்சுதான் அவங்க கேட்கிறவங்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடி ஆண்டவரே போதை இப்படியான ட்ரக்ஸ் இதெல்லாம் ஆண்டவரே இல்லாத ஒரு உலகத்தை தகப்பனே தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஏதோ ஒரு விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஒரு கம்பல்ல சும்மா ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சும்மா பாரு, அப்புறமா என்ன நம்ம அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணுவோம், சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி எடுக்கிறது தான். அது அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு தொத்தி கொண்டு அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆகி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்க போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இப்படியான காரியங்களுக்கெல்லாம் தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே இப்படியான பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எது சொன்னாலும் ஆண்டவரே எது ஹிஸ்டீரியா பேஷண்ட் போல பள்ளியில் அப்படி கத்துறாங்க, கோவப்படுறாங்க. ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அது அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நரம்புகளிலே ஆண்டவரே ஒரு உத்வேகத்தை கொடுத்து எதிர்த்து பேச சொல்லுகிறது. அவர்களை ஆண்டவர் டீச்சர்ஸையோ எல்லாரையும் மரியாதை இல்லாம பேச செய்கிறதா இருக்கிறது. பசங்களுக்குள்ள பசங்க அடிச்சுக்கிறாங்க, ஸ்கூலுக்கே கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை வெட்டிக்கிறாங்க. இப்படியான பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பள்ளிகளிலே நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பேர் போன ஸ்கூல்ல எல்லாமே பிள்ளைங்க எல்லாருமே சொல்றாங்க, இங்கேயே ஸ்கூல்லயே ஈஸியா பசங்க எல்லாம் அதான் போடுறாங்கன்னு. பேரண்ட்ஸ் எல்லாமே வரவங்க எல்லாம் இதெல்லாம் ஈஸியாவே இங்கேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சொசைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒரு காலம் எப்படியாக இருந்த சொசைட்டி இன்னைக்கு பிள்ளைங்க அதெல்லாம் இருந்தா தான் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இருந்தா தான் ஒரு கெத்து அப்படிங்கிற நிலைமைக்கு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே இப்படியாக நடக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் இளம் தலைமுறையினே அவங்க கிட்ட தான் இந்த உலகமே இருக்கு. இனி வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே தலைவர்கள் எல்லாம் மறைந்தா கூட ஆண்டவரே ஒரு புதிய தலைமுறை இந்த உலகத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டையும் விட்டு நிறுத்தக்கூடிய ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை தரணும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இயேசு சுவாமி அப்பா இப்படியாக ஆண்டவரே இந்த வெளிநாடுகளிலும் ஆண்டவரே அப்பா யூஎஸ்லயும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அன்னைக்கு கூட பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பிளேன் கிராஷ் ஆகி ஆண்டவரே அதுல வந்தவங்க அத்தனை பேரும் மறித்தார்கள். இறங்க போது லேண்ட் ஆக போற நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர்
எதிர்க்க வந்து அது ஏறது, இவங்க இறங்கவும் இது ஏறுது, ரெண்டுமே முட்டி அதுல போன பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ல போன பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் எல்லாம் மறித்தார்கள் என்றும், இந்த பிளெயின்ல போனவங்க அப்படியே கடல்ல மூழ்கினது வெடித்து என்று சொல்லி அதுல எவ்வளவு பேர் 60-65 பேர் போன ஒரு செட்டு. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இறங்க போதுன்னு நினைக்கும் போது கூட இப்படியான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்பதான் சொல்றது, நம்முடைய காலங்கள் எல்லாமே அவருடைய கரத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரே என்னோடு இருக்கிற என்னுடைய தடியும் கூடும் எங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே தந்த இந்த ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல இளம் தலைமுறைகளை பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டும் ஆய்ச்சிக்கிறோம். காத்தரல வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் தேவ செய்தியை கொடுப்பதற்கு பாஸ்டர் டேனியல் விருதுராஜை கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. காலங்களை பார்க்கும் பொழுது சத்ருவானனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஜனங்களாய் மாறி வருகிறோம் என்பதை ஆண்டவரே அறிந்தோம் அப்பா. ஆண்டவர் இந்த நிலைமையில எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க உம்மால் நன்றி ஆண்டவரே, யாருமே இல்லை அப்பா. நீர் ஆண்டவரே ஆறுதலின் தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் தான் எங்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிற ஆண்டவரே. உண்மை எல்லாமே எங்களுக்கு ஆண்டவரே யாருன்னு இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு நீர் சமாதானம் உண்டு பண்ணுமாற்றாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எங்கள் துக்கம் சந்தோஷமும் மாற சித்தம் கொண்டவர் ஆண்டவரே. எங்களோடும் ஐக்கியம் கொண்டவர் அப்பா. அதை அவன் ஆண்டவரை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரையும் மதிக்கேட்டின் நிலைமையில கொண்டு போய் விடுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு அழிவுகள், நாசமோசம், இக்கணங்கள் ஆமாண்டவரே எங்கு பார்த்தாலும். ஆமாண்டவரே அசூசியங்கள் ஆமாண்டவரே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ சத்ருவானவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவைகளில் இருந்தாமல் எல்லாரையும் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களோடு ஐக்கியம் கொண்ட தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர்களோடும் ஐக்கியம் கொள்ளும்படியா அவர்களும் விடுதலை ஆகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே அப்பா உமக்கு போத்திரம் சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆகல் தான் ஆண்டவரே மரித்தவர்களும் உமக்கு முன்பாக வர வேண்டும், மரிக்க போகிறவர்களும் வர வேண்டும், ஜீவனோடு இருக்கிறவர்களும் உம்முடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனால் உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே தேவன் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மாத்திரமே இம்மைக்கும் அருமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகல் தான் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீவன் உள்ள தேவனை கண்டு ஆராதிக்க முழங்கால் யாவும் முடங்க நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண